ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கோம். நான் இந்த 2023 இந்த திருப்பதிக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு 4வது முறையாக வரேன். இந்த 4வது முறையில் இன்றைக்கி இந்த கூட வந்திருக்கிறது முத்து வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஷோலிங்கர் நம்ம போகும்போது அப்போது நம்ம கூட வந்தார். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம வந்திருக்காரு. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த 2023 வாங்க ஆஞ்சநேயர் பார்க்கலாம். இப்போ இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இந்த நுழைவாயில் ஒரு ஆர்ட் மாதிரி காமிச்சிருப்பேன். அது உள்ள தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கெட்டப் சேஞ்சாக இருக்குல்ல, பெருமாள் முனி காணிக்கை கொடுத்துட்டேன். நம்ம போவோம். ஜப்பாலி 2 வீலர் பார்க்கிங் தனியாக உள்ள அப்படி ஒரு அம்புக்குறி போட்டு உள்ளே போகணும். இது உள்ளே தான் நீங்கள் போயிட்டு 2 வீலர் பார்க்கிங் பண்ண முடியும். உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரெல்லாம் தாண்டி உள்ளே போக வேண்டியிருக்கும். கார் பார்க்கிங்லாம் நீங்கள் எப்படியே இங்கே விட்டுடலாம். இந்த பாருங்க, அந்த ஆர்ட் அங்கே தான் இருக்குது. நம்ம அப்படியே இந்த ஆர்ட்டை தாண்டி நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுறேன் இந்த ட்ரிப்பு திருப்பதி? உங்கள் கூட இதெல்லாம் மிஸ் ஆகுமா? செம்ம ஜாலி தான். இது இத்தனை வருஷம் வந்திருக்கேன் கண்ணுக்கு தெரிஞ்சு. இதுவரையிலும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. இந்த வாட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ட் பார்த்தோம். இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது. இங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போகலாம். நம்மள மாதிரி பக்தர்கள் செல்வதற்காக படிகளை அமைத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக போயிட்டுருக்கோம். கோவிலுடைய குருக்கள் மற்றும் கோவில் அருகில் உள்ள கடை வியாபாரிகளுக்காக ஒரு தனி வழி இருக்குது. அதில் அவங்க 2 வீலர் மூலிமா அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அவங்க கடை வியாபாரிங்க தன் பொருட்களை 2 வீலரில் வச்சு கொண்டு போகிறதுக்கு வசதியாக அந்த ரோடு அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது தனி வழி அந்த பக்கம் இருக்குது. நம்ம பக்தர்கள் செல்வதற்கான வழியில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக ஒரு அற்புதமாக இருக்குது இந்த இடம். நாங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கார் அப்படின்னும் போது கேட்கவே ஒரு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக நான் போயிட்டுருக்கேன். முக்கியமாக இந்த இடங்கள் பாருங்களேன், என்ன ஒரு ரம்மியமாக. இந்த மரங்கள்லாம் அப்பா வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு மூலிகை சுவாசம் நம்மளால் உணர முடியுது. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த லைட்டாக சில்லுன்னு ஒரு காற்று, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலை பற்றின முழு தகவலையும், இந்த கோவிலுடைய வரலாறையும், கோவிலுடைய சிறப்புகளையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்படியே படி ஏறிட்டு போனால் கூட மரங்கள்லாம் இருக்கிறதுனால தெரியுதா, எந்த கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா படி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கஷ்டம் இல்லை, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு 4 படி ஏறுறோம், நடந்து போகிற மாதிரி இருக்குது. திரும்பி ஒரு 4 படி ஏறுறோம், நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நமக்கு படி ரொம்ப சுலபமாக ஏறலாம். மொத்தம் படிகளுடைய எண்ணிக்கைன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 150 படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கலர் மேலே லைட் இருக்குது பாருங்கள். மாலை நேரத்தில் ஒரு 5 மணி அப்படி வந்தோம்னா இந்த லைட்லாம் போட்டுருவாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள் அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வேற லெவல், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜாலியாக அப்படியே கோவிலுக்கு நம்ம ஒரு பக்கம் வரோம், அப்படியே நீங்கள் அனுபவித்து வரலாம் இந்த இடத்துக்கு. அவ்வளோ அற்புதமான ரம்மியமாக இருக்கக்கூடிய இடம் இது. வேற லெவலில் ஒரு அற்புதமாக இருக்குது. ஆஞ்சநேயர் இங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே தனி சிறப்பாகவும் இருக்கு பாரு.
அதுவும் என்னன்றது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாதி படிக்கட்டு இல்லாமல் இப்படி தான் அழகாக நீங்கள் ஜஸ்ட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். மூங்கில் காடு எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி இந்த மூங்கில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இதில் நமக்கு படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மூங்கில் காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். vlog Indian vlogger Simba, Chennai. Hi. Oh, super. வா, எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அனில், அனில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனில் அங்கே பாருங்க, அனில் ஜூம் பண்ணுறேன். நிறைய கடைகள் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே பக்கத்தில் நேர்பையே இருக்குது. என்னடா இந்த இடத்துல 2 பக்கம் இப்படி காடு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். கோவில்கிட்ட வரைச்சி கடைங்க இருக்குது, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஜப்பாலி. இந்த பாருங்கள், நம்ம ஸ்லிப்பர்லாம் இங்கே தான் விடணும். ఎంత స్వామి ఇది? యాభై అంటే ఎక్కువ ఫిక్సా? கோவில்கிட்ட வந்துட்டோம். நான் கோவிலில் போயிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் முடிச்சுட்டு வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவிலோட சிறப்புகளும் இந்த கோவிலுடைய தல வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காத்துருங்க, போயிட்டு வரலாம். வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு அற்புதமான ஒரு சேவை. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் செந்தூரம், உடல் முழுவதும் செந்தூரம் இருக்குது போல் அவருக்கு அமைச்சிருக்காங்க. அதாவது இப்போது சந்தன காப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முழுவதாக செந்தூரம் சாத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசத்தில் வந்து சாத்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நம்ம தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற அந்த அழகு, அந்த கண்களை நம்மளை பார்க்குற பார்வை, இதெல்லாம் வேறு லெவலில் அப்படியே மனசு நெகிழ்ந்து போகுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இங்கே ஆர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா 10 ரூபா. அக்கு பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுறாங்க, 15 ரூபா சொல்கிறாங்க. அபிஷேகமாக இருந்தால் 1100 ரூபா சொல்கிறாங்க. அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் ஆஸ் பர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு அற்புதமான ஒரு ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலை நம்ம தரிசனம் முடித்தோம். அதை முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய புஷ்கர்ணி இந்த குளத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஜப்பானி ஆஞ்சநேயர் கோயிலுடைய தல வரலாறு, அந்த சிறப்புகள் எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த ஜப்பாலி ஹனுமன் கோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கோவில். இங்கே இருக்கக்கூடிய ஹனுமன் சுயம்புவாக இங்கே விட்டிருக்காரு. ஒரு அற்புதமான நீங்கள் ஆஞ்சநேயரை இங்கே வந்தால் நீங்கள் சேவிக்க முடியும். திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இங்கே பெருமாளை தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஹனுமானையும்
தரிசிக்காமல் போகிறது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போனா, ராமரும் சீதா பிராட்டியும் ஆரண்ய வாசத்தில் இருக்கும் பொழுது ஹனுமனுடன் சில காலம் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுது. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்க. இங்க இருக்கும் இந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, ஜபாலய தீர்த்தம், இந்த புஷ்கரணி நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இங்க தண்ணீர் குடிநீராக பயன்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட இடத்துல எல்லோரும் வந்து இங்க தரிசிக்கணும் இந்த ஆஞ்சநேயரை. மேலும் திருமலையில் உள்ள தீர்த்தங்களில் இந்த ஜபாலி ஹனுமன் தீர்த்தம் ஒன்றாக கருதப்படுது. மேலும் இந்த ஜபாலி ஹனுமன் தீர்த்தத்தில் நீராடுவது பக்தர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா எதிர்மறை அதிர்வுகள், அதாவது வெள்ளி சூனியம் ஏதாவது பார்த்து பயந்துருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடினா ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுது. இங்கு இருக்கக்கூடிய ஹனுமனுக்கு ஜபாலி என்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஹனுமனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் தவம் மேற்கொள்றாரு. ஒரு கடுமையான தவத்துக்கு பிறகு ஹனுமன் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம்தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம். அந்த முனிவருடைய பெயர் ஜபாலி. அந்த முனிவருக்கு ஹனுமன் காட்சி கொடுத்ததுனால இங்கிருக்கக்கூடிய ஹனுமனுக்கு ஜபாலி ஹனுமன், ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு பெயர் வர காரணமா இருந்திருக்கு. இந்த ஜபாலி ஆஞ்சநேயருடைய தல வரலாறும் இதனுடைய சிறப்புகளும் ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அபூர்வமாக இருந்தது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த புஷ்கரணி, இதை பற்றின தகவலும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இங்கே ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலுடைய மிக முக்கியமானது. இங்கே நம்ம வந்து திருமலை இருக்கக்கூடிய பெருமாள் அங்கிருந்து இங்கே வரத்துக்கு சரியாக ஒரு 5 கிலோமீட்டரில் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு எல்லோரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசிக்கவும் கேட்டுக்கிறேன். ஒரு அற்புதமான கோவில். இங்கே மன அமைதி, நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வேண்டுதல் நீங்கள் வைத்தீங்கன்னா அது நியாயமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் மன நிம்மதிக்காகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். காலையில் 5 மணிக்கு நட திறந்து 7 மணிக்கு திருப்பியும் நட சாத்திட்டு, அதாவது திறப்போடுவாங்க. திறப்போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவங்களுக்கான பூஜைகள் முடிந்தோனும் திருப்பவும் அந்த தரையை நீக்கி நமக்கு திருப்பியும் தரிசிக்க அனுமதிக்கிறாங்க. அந்த 7 மணிக்கு ஆரம்பித்த அந்த தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி வரைக்கும் முடியுது. 1 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். இப்போ நம்ம வந்த நேரம் சரியாக 12:50 தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நட சாத்திட்டாங்க. சரி, ஒரு 1 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப 2 மணிக்கு நட திறக்கிறாங்க. அது மாலை 7 மணி வரைக்கும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா, இப்போ நானும் முத்தையும் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், உடனே பேசிகிட்டு இருக்கேன். உடனே கிளம்ப மனசு வரல. ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டு மனசுக்கு ஒரு நிம்மதி. ஒரு கோவிலில் போய் உட்காந்தோம் அப்படின்னா, அதுவும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று கோவில் கிடையாது, மிக பழமை வாய்ந்த ஒரு கோவில், சக்தி வாய்ந்த கோவில். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் வந்து நம்மளுடைய பாதங்கள் இங்கெல்லாம் நம்ம பட்டுட்டோம், ஒரு ஜென்மம் எடுத்துட்டோம், இங்கெல்லாம் நம்ம பாதங்கள் பட்டுட்டோம், இந்த கோவில் நம்ம தரிசித்தோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பாவங்கள் நம்ம தொலைச்சிருவோம், நமக்கு புண்ணியங்கள் சேர்ந்துக்கிட்டு வரும். அற்புதமான கோவில். எல்லோரும் வந்து இது பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நம்ம சேனலை திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இப்போ முத்துக்கிட்ட கேட்கலாம். எப்படி முத்து? சூப்பர் சார், வேறு லெவல் இந்த கோயில். இதான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். செம்ம. கடைசி 1 நிமிஷத்தில் நான் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு நட சாத்தியிருக்காங்க. கரெக்டாக 2 மணிக்கு திறப்பாங்க. எப்படி இருக்கார் ஆஞ்சநேயர்? எங்கேயுமே பார்க்காதுங்க.
வெள்ளி இதில் போட்டு அழகாக இந்த செந்தூரம் வச்சு அழகாக நின்று 3 வாட்டி தரிசனம் பார்த்தேன், 3 வாட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆமாம், இதான் இப்போ இந்த நானும் முத்துமே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் உள்ளே போயிட்டு அடிக்கிறதுக்கு பாருங்க மணி நிதானமாக அவ்வளோ கிட்ட சூப்பரான ஒரு சேவை கிடச்சிது. ஒரு அற்புதமான ஆஞ்சநேயரை நாங்கள் சூப்பராக தரிசித்தோம். ஸோ என்ன சொல்ல வந்ததுலேருந்து 3 வாட்டி எல்லா இடத்துலையுமே. ஒரு ஆளுக்கு தான். ஆமாம், நாங்கள் வந்ததுலேருந்து 1 செகண்ட் முன்ன லாஸ்ட் மூடுற டைமில் அது எல்லாமே வந்து 3 ட்ரிப்பு நாங்கள் தரிசிக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கடைசி ஆளுன்றதுனால ஃப்ரீயாக 3 வாட்டி எந்த சாமியுமே இது வரலாம் சூப்பராக அப்புறம் பெருமாளை பார்க்க பெருமாளை. ஸோ ஏதோ ஒரு வரணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் முறையாக பார்க்குறாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சுடுங்க. அப்போ தான் 40 சேமி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, அப்புறம் என்ன, புஷ்கரணி காமிச்சிட்டேன், இதெல்லாம் காமிச்சிட்டேன். இதெல்லாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க, ஓகேவா? நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். See you, bye bye.